சுக்குமல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது உடம்பு வலி, கோல்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வறுத்து வச்ச மல்லியும் மிளகும் நல்லா பொடியாயிடுச்சு. சுக்கு, மிளகு, மல்லி எல்லாம் நல்லா பொடியாயிடுச்சு. பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி சூடாயிடுச்சு. கருப்பட்டி அதில் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வெள்ளம் கரையும். கருப்பட்டி இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கருப்பட்டி நம்ம எப்படியும் போடலாம், பொடி பண்ணியும் போடலாம். இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்க இந்த சுக்கு, மிளகு, மல்லி எல்லாத்தையும் கலந்து கொதிக்க விடணும். நல்லா கலந்து கொதிக்க விடணும். நல்லா இப்போ சுக்கு காஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்